ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இட்லி சாம்பார் செய்யாமல் நல்லா டேஸ்டியாக மணக்க மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான டிஃபனுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் செய்ய அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அதை 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்காக 5 வரமிளகாய், கலருக்காக 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கருகாத அளவுக்கு நல்லா செவக்க இதை வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட கருகலை. இந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப நேரத்துக்கு வதக்க வேண்டாம். பாருங்கள், தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பருப்பும் வேக வச்சு எடுத்துருக்குறோம். இதை பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பு முருங்கைக்காய் ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது அந்த முருங்கைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். முருங்கைக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதியை மட்டும் அப்படியே அந்த பருப்போடு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற முருங்கைக்காய் சாம்பாரை விட இந்த மாதிரி சதைப்பகுதியை மட்டும் சேர்த்து செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், 2 முருங்கைக்காயிலையும் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிக்கிறேன். நீங்கள் மத்து வச்சு கூட மசிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்ததும் இதில் 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை 1 கப் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சாம்பாருக்கு தேவையான உப்பு, நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனை முழுமையாக போகட்டும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக நமக்கு போயிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. மீடியம் திக்னஸில் இருக்குது. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகும். இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. கூடவே ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்துட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மணக்க இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.